ஹை, வெல்கம்ஸ் டு மஹாதீஸ் கிச்சன். இப்போ நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ், அதாவது மீதமான சாதத்தை வச்சு எப்படி கட்லெட் பண்ணலான்னு பார்க்கலாம். அது தேவையான இன்க்ரீடியன்ட்: ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கோஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 நம்பர் பீன்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் கேரட் துருவி வச்சுருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 சைஸ் லெமன், கொஞ்சமாக கொத்தமல்லியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 6லேருந்து 7 நம்பர் அளவுக்கு ப்ரெட்டை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை பிரெட் கிராம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் அடித்து எடுத்து வச்சுருக்கிறது. அப்புறமா ஒரு கப் அளவுக்கு ரைஸ், மீதமான சாதத்தை எடுத்து வச்சுருக்கோம். தேவையான ஸ்பைசஸ்: ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 to 3 வரைக்கும் மைதா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரெட் கிராம்ஸ் எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். நம்ம அடுப்பில் கடாயை வச்சு நம்ம அடித்து வச்சுருக்கிற ப்ரெட்ஸ் எல்லாம் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் பண்ணுங்கள். கீழே ப்ரௌன் கலரில் ஆகும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரெட்டு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கட்லெட் நல்ல டேஸ்ட்டில் கிடைக்கும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது ரொம்பலாம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெஜிடபிள்ஸ்லாம் அந்தளவுக்கு குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம திருப்பியும் அதை எண்ணெயில் தான் போட்டு பொரிக்க போகிறோம். அதனால அந்தளவுக்கு குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ கொஞ்சமாக ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ எலுமிச்சம்பழத்தை இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க லெமனை, ஒரு 1/4 சைஸ் லெமன் எடுத்து வச்சோமா, அது நம்ம இதில் புழிஞ்சிக்கிறோம். சீட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. சீட்ஸ்லாம் இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ கொஞ்சம் சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டே புழிஞ்சு விடுங்க. இப்போ கொஞ்சமாக வதக்குனா போதும், ரொம்பலாம் வதக்க தேவையில்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சாதத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கோங்க. இல்லைன்னா அடிக்க இஷ்டம் இல்லாதவங்க கரண்டியை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது அடித்து வச்ச சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை, அதாவது வெஜிடபிள்ஸை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் கெட்டியாக வராது. ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு பதிலாக ரவை கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லையா, நம்ம பிரெட் கிராம்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா உருண்டை பிடிக்கும்போது நல்லா கெட்டியாக கிடைக்கணும். அப்போ தான் உருண்டை நீங்கள் ஷேப் செய்யும்போது அது எண்ணெயில் பொரிக்கும் போதில் கலண்டு போகாது. நல்லா டைட்டாக செட் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்டான கட்லெட் கிடைக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் உருண்டையும் பிடிச்சிக்கணும். இந்த பதத்தில் இருக்கணும். பாருங்கள், கையிலேயே ஒட்டலை அவ்வளோவா. அந்த அளவுக்கு நீங்கள்
டைட்டாக இருக்கிற அளவுக்கு பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ மைதாவை நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது நல்லா திக்காக கரைச்சி வைங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஆயிலை கையில் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டையை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சைடில் உள்ள கார்னர்ஸ்லாம் வெடிப்பு இல்லாத அளவுக்கு நல்லா உருட்டி உருட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கட்லெட்டோட ஷேப் நல்லா கிடைக்கும். இப்போது டைட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டோட அந்த உருண்டையை நம்ம இப்போ மைதாவில் முக்கி எடுத்துக்கிறோம். முக்கி எடுத்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு லைட்டாக கூட முக்கினாலும் போதும். இப்போ இது நம்ம பிரெட் கிராம்ஸில் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஃபேன்லேயோ இல்லை நார்மலாகவே வச்சாலும் கூட ஓகே. இல்லைனா ஃப்ரீசரில் வச்சிங்கனாலும் அந்த பிரெட் கிராம்ஸ் அந்த கட்லெட்டோட செட் ஆகிடும். நீங்கள் இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையான டைமில் கூட பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கட்லெட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்ம செஞ்சு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஷேப்ஸை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க ரொம்பவே சாப்பிடுவாங்க விரும்பி. இப்போ பாருங்கள், எண்ணெயை நல்லா காஞ்சதும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கட்லெட்டை உள்ளே போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு பொரிச்சு நம்ம டேஸ்டான கட்லெட் ரெடி பண்ண போகிறோம். இப்போது ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்ல ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் சாதம் வேஸ்ட் ஆயிடுச்சின்னு ஃபீல் பண்ண தேவையில்ல. மோஸ்ட்லி நிறைய பேர் அச்சோ நமக்கு இன்றைக்கும் சாதம் வேஸ்ட் ஆகிடுச்சு, மீந்து போயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். அது நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி கட்லெட் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நல்லா குக் ஆகிருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ நல்ல ப்ரௌன் கலரில் சூப்பரான கட்லெட் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நம்மளுடைய லெஃப்ட் ஓவர் ரைஸ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உணவின் மகத்துவத்தை அறிந்தவர்கள் நாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மகத்தீஸ் கிச்சன். தேங்க்யூ.